எல்லோருக்கும் வணக்கம். தென் தமிழகத்திலே பெருமழை, காட்டாற்று வெள்ளம் பல இடங்களிலுமே. இதை பற்றி முக்கியமான ஒரு எச்சரிக்கை தகவலாக பதிவு செய்ய வந்திருக்கிறேன். சமீபத்திலே சென்னை நகரிலே அல்லது வட மாவட்டங்களிலே கொட்டி தீர்த்த கனமழைக்கு அடுத்து இப்போது பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடலிலே ஒரு வளிமண்டல சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி, அப்பர் ஏர் சர்க்குலேஷன் காரணமாக கடந்த 24 முதல் 36 மணி நேரத்திலே தென் தமிழகத்திலே, குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக மிக பயங்கரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது, பெய்து முடிந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு இதே வலுவோடு மழை தொடரும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த மாவட்டங்களில் இருப்பவர்கள் எல்லாம் ஸ்டே இன்டோர்ஸ், வீட்டிலே இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலும் தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என்றும், இன்னும் அணைகளிலே நீர் நிலைகள் வேகமாக உயர்ந்து வருவதால் இன்னும் அந்த வெள்ளப்பெருக்கு இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்றும், பொதுமக்கள் அந்த கரையோரம் வசிப்பவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும், அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் இந்த தென் மாவட்டங்களிலே எடுத்துக்கொண்டு இருக்கின்றன என்றும் நமக்கு தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. பல வானிலை ஆர்வலர்கள், வெதர் பிளாகர்ஸுமே இதே அளவு மழை இன்னும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் எல்லாம் அரசனுடைய உத்தரவுகள், அரசனுடைய வேண்டுகோள்களை ஏற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயில் இரு மார்க்கங்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் நெல்லையிலிருந்து புறப்படக்கூடிய நெடுந்தூர ரயில்களுமே அடுத்த ஓரிரு நாட்களுக்கு ரத்து செய்யப்படக்கூடும் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. மிக மிக முக்கியமாக இந்த மழையானது இன்னும் கடுமையாக அடுத்த 24 மணி நேரம் தொடரும். பல இடங்களிலே, தென் மாவட்டங்களிலே பல இடங்களிலே வெறும் 24 மணி நேரத்தில் 50 முதல் 60 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது சென்னையில் வந்த மழையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது கிட்டத்தட்ட இரட்டை மடங்கு மழையாகும். அதனால் உறுதியாக மக்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுவரை பெரிய அளவில் அந்த மொபைல் சிக்னல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆகவில்லை என்று தெரிகிறது. தொலைபேசி மூலம் தொடர்பு இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த மாவட்டங்களிலே என்ற தகவல் இருக்கிறது. ஆனால் பல இடங்களிலுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த மின்சார துண்டிப்பு நிலைமை சீரடைந்து மீண்டும் மின்சாரம் கிடைக்க உறுதியாக இன்னும் ஒரு 4 அல்லது 2-3 நாட்களாக கூடும் என்று தகவல்கள் வருகின்றன. அதனால் அதற்கேற்றவாறு மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தைகளும் வயதானவர்களும் வீட்டில் இருப்பவர்கள் உறுதியாக அவர்களை மிக மிக பாதுகாப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன. அந்தந்த தென் மாவட்ட ஆட்சியாளர்கள் நிறைய இந்த மழை நிவாரண கேம்ப்ஸ் தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பை நாடுபவர்கள் உறுதியாக இந்த அரசு தொடங்கி இருக்கும் கேம்ப்ஸுக்கு சென்று தங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சொன்னதை போல அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்திற்கு வானிலை படங்களை வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் கனமழை தொடரக்கூடும். இந்த மழை குறைந்தபட்சம் அடுத்த 24 மணி நேரம் இன்னும் கனமழையாகவே தொடரும் என்று தெரிகிறது. அதனால் எல்லோரும் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேசிய பேரிடர் நிவாரணப்படை NDRF பல இடங்களிலே உறைந்து வெள்ள நிவாரணப் பணிகளில் ஈடுபடக்கூடும் என்ற தகவல்கள் வண்ணம் அநேகமாக அந்த பணிகள் இன்று துவங்கக்கூடும். பெருமழை காலத்திலே மக்கள் அனைவரும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த கடினமான நேரத்தை மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் வேண்டிக் கொண்டு பிரார்த்தனைகளோடு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருப்பவர்கள் உங்கள் நேரத்துக்கு நன்றி. மீண்டும் ஒருவரை நாங்களை சந்திக்கிறேன்.